வணக்கம். ஒரு பெரிய ரேலியை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஹையில் பை பண்ணி அது இறங்கும்போது பயந்து செல் பண்ணிடும். இதுதான் இன்னைக்கு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் ரிஸ்க். ரூல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட், ரூல் பேஸ்டு ட்ரேடிங். இப்போ இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே தவறு பண்ணுறீங்க, உங்கள் ட்ரேடிங்கில் எப்போ அதிகமாக லாஸ் வருது, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ட்ரைனிங் செஷன்ஸு, டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஏன் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் ஏன் ஃபெயில் ஆகுறாங்க? ஹையில் பை பண்ணி லோவில் செல் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, மார்க்கெட் ஏறும்போது போமோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். என்னன்னா, இன்னைக்கு ஒரு 100 பாயிண்ட் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகிடுமோ, நம்ம அதை மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்றதுக்காக வேகமாக ஓடி போய் அது இன்க்ரீஸ் ஆகும்போது சேஸ் பண்ணுவோம். அப்படி சேஸ் பண்ணும்போது நம்ம வாங்கினதுக்கப்புறம் அது இறங்க ஆரம்பிக்கும் போது அகைன் ஒரு பயம் வந்துடும், உடனே எக்ஸிட் ஆகிடும். ஸோ அப்போது என்னென்னா, இந்த மாதிரி எமோஷன்ஸ் தான் நம்மளை வந்து ஒரு தவறான முடிவெடுக்க புஷ் பண்ணுது. ஸோ இப்போது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, வாட்ஸ்அப், டெலகிராம், ஃப்ரெண்ட்ஸு, யூடியூப், டெலிவிஷன், இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்மளை வந்து தவறான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணும். ஸோ டிப்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. முக்கியமாக செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை ஒரு ஸ்டாக் புரோக்கரோட கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கங்க. ஓவர் ட்ரேடிங், லாஸை ரெக்கவர் பண்ணணுன்ற காரணத்தினால நம்ம லாஸ் அதிகமாகிட்டு இருப்போம். நார்மலாக ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ தான் ப்ராஃபிட் பார்க்கணும்னு வச்சுருப்போம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ 1000 rupees நான் ப்ராஃபிட் டார்கெட் பண்ணுறேன்னா என்னோட மேக்ஸிமம் லாஸ் 800க்கு மேலே போகக்கூடாது. அப்போ தான் டேக்ஸ் அண்ட் ப்ரோக்கரேஜ் எல்லாம் சேர்த்தா நம்ம ஈவனாக 1:1 ரிஸ்க் ரிவார்டை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்ட்ராடேன்னு பொசிஷன் எடுத்துருவோம், லாஸ் வரும், அதை கேரி பண்ணணும்னு அப்போது சடனாக டிசைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு என்ட்ரி போகிறீங்களோ அந்த பிளானை ஸ்டிக்காக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் ப்ரைஸையோ எம்டிஎம்மையோ பொறுத்து உங்கள் பிளானை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் ஃபிக்ஸடாக இருக்காது. இல்லை, நம்ம பிளான் ஸ்டிக்காக வச்சுக்கும் போது எல்லா சினாரியும் ஃபாலோ பண்ணி வைக்கும்போது, நான் ப்ராஃபிட் இவ்வளோ செல் பண்ண போகிறேன், டார்கெட் இவ்வளோ வைக்க போகிறேன், ஸ்டாப் லாஸ் இவ்வளோ வைக்க போகிறேன்றத எல்லா சினாரியும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் சரியான என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை நம்ம பண்ண முடியும். ஒரு ப்ராஃபிட் வரும்போது உடனே எக்ஸிட் ஆகிடுறோம், பட் லாஸ் வரும்போது ஆவரேஜ் பண்ணுறோம், இல்லை ரொம்ப நேரம் ரீட்டைன் பண்ணுறோம். இதுவுமே நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போது இந்த ரூல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடியே ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா இல்லை ஒரு ட்ரேடிங் செட்டப்பை கிரியேட் பண்ணி அந்த செட்டப்பை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது. ஸோ அப்போது இதில் வந்து என்னென்னா, எமோஷன்ஸ் இல்லை, கெஸ்ஸிங் கிடையாது, ப்ரெடிக்ஷன் கிடையாது, ரூல் மட்டும்தான். அந்த ரூலை நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன், சரியாக பண்ணியிருக்கேனா இல்லையா, இது தான் நீங்கள் எவ்ரிடே இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ரூல் பேஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பண்ணும்போது சக்ஸஸை நோக்கி நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இதனால் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், டிசிப்ளின் ட்ரேட், கன்சிஸ்டன்சி, ரிப்பீட்டபிள் ப்ராசஸ்ஸு, லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன், இதெல்லாமே கண்டிப்பாக சாத்தியப்படும். ஸோ 5 ஸ்டெப்பு என்னென்ன ப்ராசஸ் நம்ம ஃபஸ்ட்டு இதில் எடுத்துக்கலாம். ஒரு டிஃபைன் ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் எந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண போகிறேன், மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜியா, வேல்யூ, குவாலிட்டி, க்ரோத், டிவிடெண்ட், லோ வாலட்டிலிட்டி. அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் எந்த ஸ்ட்ராட்டஜி, மொமெண்டம் ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ண போகிறேன்னா, இல்லை லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு நான் ஒரு க்ரோத் ஓரியன்டான ஸ்டாக்கை சூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்ளை பண்ணணும். இதுக்கப்புறம் தான் ரூலை கிரியேட் பண்ணணும். என்ன மாதிரி ரூல் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், 2 டைப் ஆஃப் ரூல்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்ண முடியும். ஒன்று ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் ROE 18% அபோவ் இருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். டெட் டு ஈக்விட்டி பிலோ 0.5% இருக்கணும். ரெவன்யூ க்ரோத் வந்து 15%க்கு மேலே இருக்கணும். மொமெண்டம் ரேங்கிங் டாப் 20% இருக்கணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரூலை நீங்கள் செட் பண்ணணும். டெக்னிக்கல் ரூல் பேஸ்டுன்றது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, அதை நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருக்கலாம்.
பை சிக்னல் ஜென்ரேட் ஆகணும், அதிகமான வால்யூம் அந்த பை சிக்னல் ஜென்ரேட் ஆகும்போது அதிகமான வால்யூம் நடந்திருக்கணும், இல்லை பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் பிரேக் அவுட் கேண்டில் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக இருக்குது, ப்ளஸ் வால்யூம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம ஒரு ரூலை கிரியேட் பண்ண முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்கேஸ் இந்த மாதிரி பிரேக் அவுட்டோ இல்லை அதிகமான வால்யூமோட ஒரு பவுன்ஸ் பேக் நடக்கும்போது புல் பேக்குக்காக நம்ம வெயிட் பண்ணுறது நல்லது. அடுத்தது பேக் டெஸ்டிங். இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து பில்ட் பண்ணுறீங்கன்னா அதை பேக் டெஸ்டிங் பாஸ்ட் ரெக்கார்டில் இல்லை பாஸ்ட் சார்ட்டில் வந்து நீங்கள் வந்து இது நம்ம இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தால் இது அதுக்கப்புறம் எப்படி நடந்திருக்குன்றத பாஸ்ட் டேட்டாவை வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் மார்க்கெட் என்ன சொல்லுதுன்றதை விட இந்த ரூல் என்ன சொல்லுதுன்றது தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் போர்ட்ஃபோலியோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ரீபேலன்சிங் பண்ணணும். ஏன்னா ஒரு மாதம் ஒரு செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம், அடுத்த மாதம் அந்த செக்டார் வீக் ஆகும், அகைன் இன்னொரு செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்ளிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்போது நம்ம ரீபேலன்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஒரு சாம்பிள் ஸ்ட்ராட்டஜி, நான் வந்து நிஃப்டி 500 ஸ்டாக்குக்குள்ளே தான் நான் என்ட்ரி போக போகிறேன். ரெவன்யூ க்ரோத் 15% இருக்கணும், ROE 18% இருக்கணும், டெட் டு ஈக்விட்டி பிலோ 0.5 இல்லை 0.5 கிட்ட இருக்கணும், மொமெண்டம் டாப் 20%. போர்ட்ஃபோலியோவில் 20 ஸ்டாக் மட்டும் நான் வச்சிருக்கிறேன், ஈக்குவல் வெயிட்டேஜில் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், ரீபேலன்ஸ் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை நான் பயன்படுத்துகிறேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ரூல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ரொம்ப பாப்புலரான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொமெண்டம். ஒரு ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிட்டு புல்லிஷில் இருக்கும்போது அந்த புல்லிஷ் கண்டினியூஷன் நடக்கும்போது நம்ம வந்து இன்னும் ஃபர்தராக என்ன ஃபண்டமெண்டல் எதனால் அந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுது இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரெண்ட் கண்டினியூஷனில் நம்ம ஃப்ரெஷ் என்ட்ரியும் போகலாம். எங்கேயோ ஒரு ஸ்மால் கரெக்ஷனும் இல்லை ஒரு ப்ரீத்திங் கிடைக்கும் போது நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். வேல்யூவேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டாக்கை ரொம்ப எக்ஸ்பென்சிவான வேல்யூவேஷனில் வாங்குறதுக்கும் அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. குவாலிட்டியான ஸ்டாக்கு மேக்ஸிமம் லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் ஃபோக்கஸ் பண்ணலாம். மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். அதாவது நிஃப்டி ஒரு 10-15% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்கள் வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் ஒரு 15 to 20%. அதே நிஃப்டி ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகும்போது மிட் கேப் வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 5 to 7% இன்க்ரீஸ் ஆகிக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதே அளவுக்கு ரிஸ்க் இருக்குது. அதனால் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் மெஜாரிட்டி ஸ்டாக்ஸ் லார்ஜ் கேப்லையும் மிட் கேப்பில் குறைவான அலோகேஷனும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, லோ வாலட்டிலிட்டின்றது மேபி கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அப்படின்னா லோ வாலட்டிலிட்டி ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. ஒரு போர்ஷன் வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸும் நீங்கள் அலோகேஷனுக்கு சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, CAGR அப்படின்றது பாஸ்ட் ஒரு பீரியட் எடுத்துக்கிட்டு அந்த பீரியடில் என்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். மோர் தென் இயர், ஒரு 10 இயர்ஸில் ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஷார்ப் ரேஷியோ, சார்டினோ ரேஷியோ, மேக்ஸிமம் ட்ரா டவுன், வின் ரேட் என்ன, ஆல்ஃபா, பீட்டா, இன்ஃபர்மேஷன் ரேஷியோ, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ரூல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.